கடந்த 1 மாதமா நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு சரிவ குடுத்துட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா கடந்த வாரம் நல்ல ஒரு ரெக்கவர் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டது. இந்த ரெக்கவர் ஏற்படுவதற்கான மெயின் ரீசனே இந்தியா அண்ட் யுஎஸ்க்கான ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மென்ட் வந்த உடனே நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ரெக்கவர பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு சைட்வே தான் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. பட் திரும்ப வந்து நம்ம மார்க்கெட் வரக்கூடிய வாரத்துல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஒரு செய்தி, ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி அகைன் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்ல இந்த ஒரு வாரம் முடிவுல நெட்டா பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து இவங்க பாசிட்டிவ் சைட்ல இருப்பாங்களாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். இப்போதைக்கு நெட்டா 2645 கோடிக்கு நம்ம மார்க்கெட்ல பணத்த உள்ள போட்டிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில டிஐஎஸும் நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவா தான் இருக்காங்க. 2 பேரும் இப்போதைக்கு பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் தொடர்ந்து இருந்தாங்கன்னா, நம்ம மார்க்கெட் அடுத்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுக்கும் அப்படின்ட்டு டெஃபினட்டா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரேட் டீல் அதுவும் குறிப்பா இன்டீரியம் ட்ரேட் டீல் அக்ரீமெண்ட் நேத்து பெரிய அளவுக்கு பேசும் பொருளா வந்து இருந்தது. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்தியா அண்ட் யுஎஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது ஃப்ரேம் ஒர்க் இந்த இன்டீரியம் ட்ரேட் டீல் அக்ரீமெண்ட்டுக்காக புது ஃப்ரேம் ஒர்க்க பார்த்தீங்கன்னா, அன்வீல் பண்ணியிருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அதுல பல வகையான அம்சங்கள் வந்து இடம்பெற்றிருந்தது. ஸோ இதனால என்னென்ன நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு பயனடைய போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னதான் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட பல செக்டார் வந்து பாசிட்டிவா ஒரு விஷயங்கள் நடந்தாலும் கூட, ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ட்ராபேக் இருக்கிறதா தான் பெரிய அளவுக்கு ஒரு விமர்சனம் எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதில குறிப்பா நம்ம பார்க்க போறது இந்தியா பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அக்ரி ப்ராடக்ட்ஸுக்கு டாரிஃப வந்து 0க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்ட வந்து வைக்கிறாங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க? வெறும் நம்ம மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோமா? அவங்க எதுவும் கொண்டு வரலையாங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது என்ன மாரியான பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இன்னும் சில செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு பயனடையக்கூடிய ஒரு செக்டார்ஸா இருக்கு. அதில இருக்கக்கூடிய சில பங்குகள் பற்றியான அப்டேட்டையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அனிமல் ஃபீடுக்கு பார்த்தீங்கன்னா 0 டாரிஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சிவப்பு சோளம் இதுவும் பார்த்தீங்கன்னா, அனிமல் ஃபீடுக்காக பயன்படுத்தப்படுது. இதுக்கும் 0 டாரிஃப் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ட்ரீ நட்ஸ் பார்க்கும்போது பாதாமு, பிஸ்தா, அடுத்தது வால்நட்ஸ் இதுக்கெல்லாம் பார்க்கும்போதும் வரி வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆப்பிள், ஆரஞ்சு, ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரிஸ் போன்ற இந்த பதப்படுத்தப்பட்ட பழங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, வரி சலுகைகள் எல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் எல்லாம் நம்ம நாட்டுல நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரூ. 150 வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இப்ப வாழைப்பழமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு சீப்பு கணக்குல வந்து வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வாழைப்பழத்த கிலோ கணக்குல வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரேட்டு கொஞ்சம் வந்து அதிகமாயிருக்கு. பட் ஆப்பிள் எல்லாம் சும்மாவே சொல்ல வேண்டாம். ஒரு ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியா தான் ஆப்பிள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் வண்டியிலலாம் வந்து ரூ. 100க்கு வித்துட்டு இருப்பாங்க. பட் அது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டேஸ்ட்டையும் வந்து குடுக்காது. நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். பட் இன்னும் வந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு பழமா ஆப்பிள் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இறக்குமதி பண்றது மூலியமா டெஃபினட்டா ஆப்பிளோட பிரைஸ் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாரி சோயாபீன் ஆயிலோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா, 0 டாரிஃப்க்கு கொண்டு வராங்க. பட் இது வந்து கோட்டா பேஸ்டு தான். ஸோ கசகசன்னு எவ்வளோ வேணா நம்ம அன்லிமிட்டடா இறக்குமதி பண்ணிக்கலாம் 0 டாக்ஸ்ல அப்படின்ட்டு இல்ல. ஒரு குறிப்பிட்ட அளவு குடுத்துருக்காங்க. அதுக்கு மேல போகும்போது கண்டிப்பா டாக்ஸ வந்து போடுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரக்கு வகைகள் வைன் அதுக்கப்புறம் ஸ்பிரிட் போன்ற வகை மதுபானங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இறக்குமதி சலுகை வரி சலுகை பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது போக இன்னும் சில குறிப்பிட்ட பருப்பு வகைகளுக்கும் இந்த 0 டாரிஃப வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இப்போ ரீசென்ட்டா நடந்த இன்டீரியம் ட்ரேட் டீல் அக்ரீமெண்ட்ல வந்து பேசப்பட்ட பொருட்களா வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னுமே வந்து மார்க்கெட்டோட சென்டிமென்ட் பொறுத்தவரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இதில மாற்றங்களும் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இந்த ட்ரேட் டீல்ல சில விஷயங்கள வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாரி ரொம்ப முக்கியமான விவசாய பொருட்களுக்கு எந்த விதமான வரி சலுகையும் அறிவிக்கல அப்படின்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. அதில குறிப்பா பால் பொருட்கள், பாலு, தயிரு, வெண்ணெய், நெய் அதுக்கப்புறம் சீஸ் போன்ற பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரி சலுகை எதுவும் வந்து குடுக்கல. 2வது அரிசி, கோதுமை, மக்காச்சோளம் இந்த மாரியான பொருட்களுக்கும் எந்த விதமான வரி சலுகையும் வந்து குடுக்கல. கோழி இறைச்சி, அடுத்தது இன்னும் இருக்கக்கூடிய கறி வகைகளுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு சலுகையும் வந்து குடுக்கல. அதே மாரி இந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கும் எந்த விதமான ஒரு ரிலீஃபும் பார்த்தீங்கன்னா, இந்தியா சைட்ல இருந்து வந்து
குடுக்காம தான் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள பாதுகாக்கும் வகையில ஒரு டீல் அக்ரீமெண்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்தியா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல எந்த விதமான வரி சலுகையும் வந்து இந்தியா அறிவிக்கப்படல அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா வந்து இந்த ஒரு விஷயம் மூலியமா தெரிய வருது. ஸோ இந்த அக்ரீமெண்ட் பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி வந்து சைன் ஆகும் அப்படின்னும் ஒரு டேட் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஏதாச்சும் இன்னும் கம்ப்ளீட்டான விஷயங்கள் வருது, கம்ப்ளீட்டா என்னென்ன ப்ராடக்ட் வருது, இதனால என்னென்ன பாதிப்புகள் வருங்கிற ஒரு லிஸ்ட் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நம்ம அத பத்தியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வெறும் நம்ம மட்டும் 0 டாரிஃப் போடல. அவங்களும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு பொருட்களுக்கு 0 டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க. அதுல டீ, அதுக்கப்புறம் காஃபி, முந்திரி, மாம்பழம், வாழைப்பழம் போன்ற பொருட்களுக்கெல்லாம் 0 டாரிஃப பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து போட்டிருக்காங்க. அதுபோக மசாலா பொருட்கள், மிளகு, சீரகம் போன்ற எல்லா மசாலா பொருட்களுக்கும் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, 0 டாரிஃப போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஸோ இன்னும் பார்க்கும்போது தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த கொப்பரை தேங்காய் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, 0 டாரிஃப வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் காளானு, காய்கறி, பேக்கரி பொருட்களுக்கும் 0 டாரிஃப அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, போட்டிருக்காங்க. இது ரொம்பவே வந்து முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது இதுதான் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு டைம்ல 200% பார்த்தீங்கன்னா, டாரிஃப இந்தியாவோட மருந்து கம்பெனி மேல போடுவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா 0% டாரிஃப் இந்தியாவிலருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஜெனரிக் மருந்துகளுக்கு 0% வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெஃபினட்டா மருந்து நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியா வந்து இருக்கும். ஸோ இன்னும் வந்து நமக்கு ஒரு காம்படிஷன் வகையில பார்க்கும்போது ஹை அட்வான்டேஜ் வந்து இந்த 0 டாரிஃப்னால ஏற்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதனால நாட்கோ ஒரு பெனிஃபிட் அடையலாம். நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல உச்சத்தையும் வந்து தொடலாம். இதெல்லாம் தாண்டி இப்போ கரண்ட்டா ஒரு ரூ. 800 கிட்ட வந்து இருக்கு. மேபி நாளைக்கு ஒரு 4, 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுப்பதற்கான சான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் இருக்கு. பட் இருந்தாலும் என்னதான் இதெல்லாம் வந்து குடுத்தாலும் கூட, ஸோ இப்போதைக்கு இவங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளத்த பத்தி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தொடர்ந்து வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த டாக்டர் ரெட்டி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. 1 1/2 வருஷமா ஒரே இடத்துல நின்னு மனசாட்சியே இல்லாம ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா இருக்கு. ஸோ ஃபர்தரா கொஞ்சம் கீழ இறங்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்கும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆனா இப்ப வரக்கூடிய வாரத்துல அது நடக்காது போல. ஏன்னா இந்த ட்ரேட் டீல் அக்ரீமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பங்க ஒரு நல்ல ஒரு உச்சத்துக்கு தூக்கிட்டு கொண்டு போய் நிறுத்திரும். ஒரு நல்ல ஏற்றத்த ஒரு 5, 6% ஏத்தி கொண்டு போய் நிறுத்திரும் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு. 2வது ஸோ இந்த ஜெம்ஸ் அண்ட் இந்த வைரங்கள், அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் மீதான வரிய பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து எடுத்துட்டாங்க. அதுபோக இந்த மேக் இன் இந்தியா பிளானுக்கு கீழ தயாரிக்கப்படும் இந்த விமானத்தோட ஸ்பேர் பார்ட்ஸுக்கெல்லாம் உதிரி பாகங்களுக்கும் வந்து 0 டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்தியாவிலருந்து தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு குறிப்பா ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் இங்க வேற லெவல்ல சூடு பிடிச்சிருக்கு. அந்த பொருட்களுக்கும் 0% டாரிஃப் குறைக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் சில ஹேண்ட்கிராஃப்ட் பொருட்களுக்கும் பார்த்தீங்கன்னா, வரி சலுகை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. பல செக்டார் பங்குகள், பல விவசாயம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பங்கு நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மாம்பழம் எக்ஸ்போர்ட்டர், அடுத்தது வாழைப்பழம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியா தான் வந்து இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் அவ்வளோதான். டெக்ஸ்டைல் எல்லாம் முடிஞ்சாங்க. திருப்பூர் கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறான்னாங்க. பட் திருப்பூர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவோட ட்ரேட் டீல வந்து வெல்கம் பண்றதா ஒரு டேட்டா வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செய்தி கூட வந்து பார்த்தேன். திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த தொழில்துறை ரிலேட்டடான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, மீடியாவுக்கு வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸும் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, இத பெரிய அளவுக்கு வரவேற்று தான் வந்து பேசியிருந்தாங்க ஓவராலா. ஸோ நம்மளுக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அட்வான்டேஜ் இந்த டெக்ஸ்டைல் செக்மெண்ட்ல வந்து நமக்கு கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. 18% டாரிஃப் மற்ற கண்ட்ரீஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே போட்டித்தன்மை வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இன்னும் பல நிறுவனங்கள் ஆல்ரெடி நல்ல ஒரு ஏற்றத்த வந்து குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படியே பறந்து கைய விட்டு வந்து போயாச்சு. ஸோ அதனால நம்ம அடுத்து வேற எந்த இடத்துல ஒரு சேஃப்டி இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம நகர்ந்து போக ஆரம்பிப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யுஎஸ் ட்ரேட் டீல்ல பயன்பெறக்கூடிய பங்குகளா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபர்தரா இன்னும் ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வரக்கூடிய வாரத்தில நம்ம மார்க்கெட்டும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். அதுவும் குறிப்பா நாளைக்கே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா
எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்&டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. எல்&டி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டேட்டா சென்டர் கெப்பாசிட்டிய வரக்கூடிய மார்ச்ல 32 மெகாவாட்டுக்கு உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 18 மெகாவாட் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மார்ச்சுக்குள்ள ஆட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 18 மெகாவாட் கெப்பாசிட்டி ஆட் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்&டி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் 18 மெகாவாட்டுக்கு 1000 கோடி பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஓவராலா இது ஒரு நல்ல செய்தி தான். எல்&டி நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் வாடகைக்கு விட்டு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நல்லா சம்பாரிச்சுருவாங்க. குறிப்பிட்ட ஒரு வருடத்தில. அடுத்தது ஸோ இப்போ ஏஐ ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு உயரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதில Google, Amazon, Meta, Microsoft, Oracle போன்ற பல நிறுவனங்கள் வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஏஐ ஸ்பெண்டிங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆரக்கிள் கூட தூக்கியிருங்க. இந்த 4 நிறுவனங்களோட ஏஐ ஸ்பெண்டிங் எடுத்து பார்த்தா, நம்ம என்டையர் நேஷனலோட பட்ஜெட் கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கு. $660 பில்லியன் பார்த்தீங்கன்னா, இந்த 4 நிறுவனங்களும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த செய்தியினால தான் லாஸ்ட் ட்ரேடிங் டேல NVIDIA ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது. AMD ஆல்சோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தது. ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்பெண்டிங் அதிகரிக்கும் போது ஜிபியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக NVIDIA கிட்ட இருந்து தான் அதிக அளவுக்கு வந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு வருமானத்தை தேடி கொடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து தூக்கியிருக்காங்க. இதில் அதிகப்படியான ஒரு ஸ்பெண்டிங் யார் பண்ண போகிறோன்னா அமேசான் வந்து பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட $200 பில்லியன் பார்த்தீங்கன்னா ஏஐ டேட்டா சென்டர் அமைக்கிறதுக்கு அமேசான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கூகுள் பார்க்கும்போது ஒரு $170 பில்லியன் கிட்டேயும், ஸோ மைக்ரோசாஃப்ட் ஒரு $130, $140 பில்லியன் கிட்டேயும், மெட்டா பார்க்கும்போது ஒரு $115 பில்லியன் கிட்டேயும் ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்மளோட டோட்டல் பட்ஜெட் பார்க்கும்போது $670 பில்லியன் இருக்குது இந்த வருடத்துக்கு. இவங்களுடைய ஓவரால் இந்த கேபெக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $660 பில்லியன் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நிறுவனங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு வியப்பாக தான் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக நம்ம நாட்டிலையும் இந்த நிறுவனங்கள் வந்து பெரிய அளவுக்கு டேட்டா சென்டர் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் போடக்கூடிய டேட்டா சென்டரோட கெப்பாசிட்டியும் இந்த நிறுவனங்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் இருக்கும். குறிப்பாக ரிலையன்ஸ், டாட்டா, அடுத்தது ஏர்டெல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி, இன்னும் வந்து இந்த லோதா குரூப்பு, அனந்த்ராஜ் போன்ற நிறுவனங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பயனடையக்கூடிய நிறுவனங்களாக ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் மேபி இப்போ எப்படி ஐடி இடிஎஃப் இருக்கோ, ஐடி இண்டெக்ஸ் இருக்கோ, அதே மாதிரி டேட்டா சென்டர் இடிஎஃப்னு வந்தாலும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு. ஸோ வரக்கூடிய வாரத்தில் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன தான் வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்து ஒவ்வொரு நாள் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டை கொடுத்தாலும் கூட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டிவிஜுவல் பங்குகளில் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு ஏறும்போது போய் உச்சத்துலையும் வாங்கிடாதீங்க. ஸோ ஏறவும் போய் தொடர்ந்து வாங்காமல் இறங்க பங்குகளில் முதலீடு பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி நம்ம வாங்கும்போது அடுத்து ஏறும்போது பெரிய அளவுக்கான ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். கையை கட்டி ஜாலியாக வந்து வேடிக்கை பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா நம்ம யோசித்து பொறுமையாக நல்ல ஒரு டிப்பில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.